வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரா ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியுடைய அந்த மத்திய ரிசர்வ் போலீஸ்லேருந்து ஒரு 39,481 வேக்கன்சிஸ் வந்து அலாட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். ஸோ இதை பற்றியான ஃபுல் வீடியோ தான் வந்து இந்த வீடியோவில் இருக்க போது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து டிஎன்யூஆர்பி எக்ஸாமுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க, அந்த பிசி எக்ஸாமுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இது கிராக் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து டிஎன்யூஆர்பியில் எக்ஸாம் எழுதுறதை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை நிறைய பேர் வந்து பண்ணுறதை வந்து தவறுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து மொத்தமாக இது வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். இது வந்து எப்படியான ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது பிஎஸ்எஃப், அதுக்கடுத்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸு சிஐஎஸ்எஃப், அதுக்கடுத்து மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்பிஎஃப், அதுக்கடுத்து இந்தோ திபெத்தியன் எல்லை பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு ஐடிபிபி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கடுத்து எஸ்எஸ்பி அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து எஸ்எஃப் அதாவது செக்ரட்டரியேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும். அதுக்கடுத்து ரைஃபிள்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸாம் ஆயுதப்படை, அது வந்து ஜென்ரல் டியூட்டியில வந்து சொல்லுவாங்க, ஏஆர்னு. கிட்டத்தட்ட இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து 39,481 வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 14/10/2024 வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அது வரைக்கும் கடைசி டேட்டு. நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் கொண்டு போகாமல் அதுக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ கீழே வந்து மொத்தமாக வேக்கன்சிஸ் டீட்டெயிலை வந்து செப்பரேட் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. பிஎஸ்எஃப்ல வந்து மொத்தம் 15,654 வேக்கன்சிஸ். இதுல வந்து ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,306 வேக்கன்சிஸ், பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,348 வேக்கன்சிஸ். சிஐஎஸ்எஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா 7,145 வேக்கன்சிஸ். இதுல வந்து ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,430 வேக்கன்சிஸ், பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 715 வேக்கன்சிஸ். சிஆர்பிஎஃப் நிறைய பேர் விரும்புவீங்க. அதுல வந்து மொத்தமா 11,541 வேக்கன்சிஸ். ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,299 வேக்கன்சிஸ், பெண்களுக்கு வந்து 242 வேக்கன்சிஸ், கம்மியாக தான் இருக்கு. எஸ்எஸ்பியில் வந்து 819 வேக்கன்சிஸ். இது வந்து பெண்களுக்கான அலாட்மெண்ட் வந்து கிடையாது. அடுத்து ஐடிபிபி பார்த்தீங்கன்னா 3,017 வேக்கன்சிஸ். அதில் ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,564 வேக்கன்சிஸ், பெண்களுக்கு வந்து 453 வேக்கன்சிஸ். ஏஆர் அதாவது அஸ்ஸாம் ரைஃபிள் வந்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து மொத்தமாக வந்து 1,248 வேக்கன்சிஸ், ஆண்களுக்கு வந்து 1,148 வேக்கன்சிஸ், பெண்களுக்கு வந்து 100 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எஃப்க்கு வந்து 35 வேக்கன்சிஸ் மொத்தமே, அது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான். என்சிபி வந்து சொல்லியிருக்காங்க, அது வந்து 22 வேக்கன்சிஸ், ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 11 வேக்கன்சிஸ், பெண்களுக்கு 11 வேக்கன்சிஸ். மொத்தமாக இதுக்கு வந்து என்ன கல்வி தகுதி அப்படிங்கிறது நான் முதல்ல சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து 10th குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதும், அதுக்கானது அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மெயினாக வயசு வந்து நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது 1/1/2025, அதாவது 2025 ஜனவரி 1 கணக்கு வைத்து 18 வயது முதல் 23 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்பெஷலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி அண்ட் எஸ்டியா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க, அதாவது ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆண்டுகள் வந்து வயது தளர்வு வந்து இருக்கும். இந்த ஓபிசிலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மேலே வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதாவது ஓப்பன் கேஸ்ட்ன்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். அந்த ஓசியை தவிர்த்து எஸ்சி எஸ்டியை தவிர்த்து எம்பிசி, பிசிஎம்மு, அந்த கேட்டகரியில் வருவீங்க பார்த்தீங்களா, பிசி, எம்பிசி, பிசிஎம்மு, அதுக்கடுத்து இவங்க எல்லாமே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது 1 year வேலிடிட்டி. நீங்க எடுக்கல அப்படின்னா இப்பவே எடுத்துருங்க. ஏன்னா இந்த கேட்டகரிக்குள்ள வாரீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எடுத்துட்டு அப்புறம் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துருக்கும் மக்களே. ஸோ அதனால வந்து அதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு முதல்ல ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருங்க. அதுக்கடுத்து வந்து சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுக்கடுத்து
இதுக்கான எக்ஸாம் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து போய் ரிட்டன் எக்ஸாமில் ஓஎம்ஆரில் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 வட்டார மொழிகளில் வந்து எழுதலாம். முன்னாடிலாம் வந்து இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபுல்லாமே வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதுவீங்க, இல்லை அப்படின்னா ஹிந்தியில் எழுதுவீங்க. இப்போ வந்து தமிழ்லேயே எழுதிக்கலாம். ஓகேவா? இதுக்கான எக்ஸாம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 மதிப்பெண்களுக்கு 1 மணி நேரம் கால அளவு. அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், 80 கொஸ்டின் வந்து நீங்க வந்து எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த 80 கொஸ்டின் எந்த போர்ஷன்ல இருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 20, ஓகேவா, 20 × 4, 4 2 8 4 போர்ஷன்ல இருந்து 20 கொஸ்டினா கேட்பாங்க. அந்த 4 போர்ஷனும் இதில் தான் இருக்கு. ஜென்ரல் இங்கிலீஷ், ஓகேவா, ஜென்ரல் இங்கிலீஷ்ல இருந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து ஜென்ரல் அவேர்னஸ், ஓகேவா, பொது அறிவுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இந்த ரீசனிங் பகுதியில இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கடுத்து நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மொத்தமா 80 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல கேட்கப்படும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இதுல வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. அதை மட்டும் நல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ssc.gov.in அப்படிங்கிற இணையதள பக்கத்துக்கு நீங்க போயிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டாவே போய்க்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா வந்து 100 ரூபாய். ஓகேவா? 100 ரூபாய் ஃபீஸு. ஆனால் அதில் எக்ஸ்பெஷலி யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி பிரிவினருக்கு வந்து கிடையாது. பெண்களாக நீங்கள் எந்த வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகேவா? இதுக்கான டேட் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் 14/10/2024 வந்து அப்ளை பண்ணோம். இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லாஸ்ட் டேட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு வேலை சர்டிஃபிகேட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். அதனால வந்து முதலே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துங்க. அதுக்கு ஒரு கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். அது வர்றதுக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்துடும். அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். மெயினாக என்னென்னா கடைசி நேரங்களில் அப்ளை பண்ணுறதை வந்து எல்லாருமே தவிர்த்துக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து சர்வர் வந்து எரர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கான பிளானை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தொடர்ந்து ரஃப் ஃபியூச்சர்ஸ் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அறிவரசன் vlogs அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம், அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயும் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொண்டு போய் காட்டுங்க. ஸோ தொடர்ந்து நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.